வணக்கம் என் இளைய தலைமுறையே. மாறுவோம், மாற்றுவோம். நீதிக்கான போராட்டத்தை அரசியல் போட்டியாக மாற்றாதீர்கள். இலங்கையின் இன அரசியல் வரலாறு என்பது வெறும் தேர்தல்கள், அதிகார மாற்றங்கள், அமைச்சரவை அமைப்புகள் பற்றிய வரலாறு அல்ல. அது காணாமலாக்கப்பட்ட மக்கள், கூட்டுக் கல்லறைகள், இனப்படுகொலைகள், குற்றச்சாட்டுக்கள், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் மற்றும் நீதி தேடி அலையும் குடும்பங்கள் வரலாறு ஆகும். செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் வெடிப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மீண்டும் இலங்கையின் இருண்ட காலங்களை நினைவூட்டுகின்றன. அந்த எலும்புக்கூடுகள் யாருடையவை? அவர்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள்? யார் அதற்கு பொறுப்பு என்ற கேள்விக்கான பதிலை தமிழ் மக்கள் கேட்பது முற்றிலும் நியாயமான ஒன்றாகும். அந்த மக்களுக்கு நீதி வேண்டும் என்று போராடுவது அரசியல் நாடகம் அல்ல, அது மனிதாபிமானத்தின் அடிப்படை. ஆனால் அதே தருணத்தில் ஒரு முஸ்லிம் அமைச்சர் குருக்கல் மடத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான முஸ்லிம் மக்களையும் படுகொலை செய்தார்கள், அதற்கும் நீதி வேண்டும் என்று கூறுகிறார். உண்மையில் பார்த்தால் அவர் கூறும் விடயமும் தவறல்ல. எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருந்தால் அதற்கும் நீதி இருக்க வேண்டும். முஸ்லிம் மக்களின் உயிர்களும் பெறுமதியானவை, அவர்களின் வலியும் உண்மையானதே. ஆனால் கேள்வி என்னவென்றால், ஏன் ஒரு சமூகத்தின் நீதி போராட்டம் எழும் தருணத்தில் மற்றுமொரு சமூகத்தின் துயரம் அரசியல் மேடைக்கு கொண்டு வரப்படுகிறது? தமிழ் மக்கள் கூட்டுக் கல்லறைகளுக்காக நீதியை கேட்கும் நேரத்தில் முஸ்லிம் மக்கள் எதிர்கொண்ட வலியை எதிர்வாதமாக முன்வைப்பது உண்மையில் நீதிக்கான குரலா, அல்லது மற்றுமொரு போராட்டத்தின் தாக்கத்தை குறைக்கும் அரசியல் முயற்சியா? அதேபோல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீத் சென் தொடர்பாக போராட்டங்கள் இடம்பெறும் போது இன்னொரு முஸ்லிம் அமைச்சர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு 500க்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்கள் கைது செய்யப்பட்டார்கள், பின்னர் 400க்கும் மேற்பட்டோர் விடுதலை செய்யப்பட்டார்கள், ஏன் ஒருவருக்காக இவ்வளவு போராட்டம் என்று கேட்கிறார். இந்த கேள்வியும் ஒரு ஆழமான அரசியல் முரண்பாட்டை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் அந்த இன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள். உங்கள் மக்களுக்கு அநீதி நடந்திருந்தால் அவர்களுக்காக நீங்கள் தொடர்ச்சியாக போராடி இருக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட முஸ்லிம் இளைஞர்கள் குற்றமின்றி சிறையில் வைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்காக நீங்கள் தெருவில் இறங்கி இருக்க வேண்டும். நீதிமன்றங்களில் குரல் கொடுத்திருக்க வேண்டும். சர்வதேச மட்டத்தில் பிரச்சனையை எடுத்துச் சென்றிருக்க வேண்டும். இவை அனைத்தும் கூட நீங்கள் செய்திருக்கலாம். அது உங்களின் அரசியல் மற்றும் அறப்பொறுப்பு. ஆனால் மற்றுமொரு சமூகத்தினர் தங்களது வலிக்காக போராடும் தருணத்தில் எங்களுக்கும் இதே நடந்தது என்று கூறி அந்த போராட்டத்தின் கவனத்தை மாற்ற முயல்வது அறம் சார்ந்த அரசியல் அல்ல. ஏனெனில் ஒரு சமூகத்தின் கண்ணீரை மற்றொரு சமூகத்தின் கண்ணீருடன் போட்டியிடச் செய்வது மனிதாபிமான செயல் அல்ல. அது தமிழர்கள் PTA சட்டத்தால் பாதிக்கப்பட்டார்கள், முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டார்கள், ஏன் சிங்கள மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமிழர்களில் இருந்தார்கள், அநியாய கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லிம் சமூகத்திலும் இருந்தார்கள். இந்த இரு சமூகங்களும் ஒருவரின் வலியை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றனர். ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு நடந்ததை விட எங்களுக்கு நடந்தது அதிகம் என்ற போட்டி அரசியல் உருவாக்கப்படுவது மிகவும் ஆபத்தான ஒன்று. ஒரு தமிழ் அமைச்சர் முஸ்லிம் மக்கள் PTA சட்டத்தால் பாதிக்கப்பட்டு போராடும் நேரத்தில் எங்கள் மக்களும் யுத்த காலத்தில் ஆயிரக்கணக்கில் கைது செய்யப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்டார்கள் என்று கூறி அந்த போராட்டத்தை குழப்ப முயன்றால் அதனை முஸ்லிம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக இல்லை. ஏன் தமிழ் மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? ஏனெனில் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தங்கள் வலியை பேசும் உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை மற்றொரு சமூகத்தின் துயரத்தை கொண்டு மங்கச் செய்வது தவறான அரசியல் கலாச்சாரம். இன்று இலங்கைக்கு தேவைப்படுவது போட்டி வலி அரசியல் அல்ல, பரஸ்பர அங்கீகார அரசியல். தமிழ் மக்களின் துயரமும் உண்மை, முஸ்லிம் மக்களின் துயரமும் உண்மை. சிங்கள மக்களின் உயிர்களும் அதே அளவு பெறுமதியானவை. ஒரு சமூகத்தின் நீதிக்கான கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது இன்னொரு சமூகத்தின் வலியை மறுப்பதல்ல. மாறாக எல்லோருக்கும் நீதி இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த மனிதாபிமான நிலைப்பாடுதான் உண்மையான ஜனநாயக அரசியல். அரசியல்வாதிகள் தங்கள் மக்களுக்காக போராடட்டும், அதற்கு யாரும் எதிராக இல்லை. ஆனால் மற்றவர்களின் நீதி போராட்டத்தை திசை திருப்பும் அரசியல் நிறுத்த வேண்டும். ஏனெனில் நீதிக்கு இனமில்லை, அநீதிக்கு மதமில்லை, மனித உயிர்களுக்கு அரசியல் எல்லைகளும் இல்லை. ஒரு சமூகத்தின் கண்ணீரை
மற்றொரு சமூகத்தின் எதிர்வாதமாக பயன்படுத்தும் வரை இந்த நாட்டில் நல்லிணக்கமும் உண்மையான நீதியும் உருவாகாது. நன்றி, வணக்கம்.